எங்கள்கிட்ட முருங்கைக்கீரை சாம்பார் நாங்கள் எப்படி வைக்கிறோம் பாருங்க வாங்கிச்சு. அது காலங்காலமாக இங்கேயே எரி போட்டு மழை வந்தால் மட்டும்தான் நாங்கள் ஆகிறது. ரெடி பண்ணுறதுக்காக இட்லி வந்துடும். அப்புறம் என் கேஷை வேஸ்ட்டு ஆய கட்டணும். கீரை சாம்பார் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட முருங்கைக்கீரை சாம்பார் நாங்கள் எப்படி வைக்கிறோம் பாருங்க வாங்க. சோத்தை வச்சுட்டு ஏந்துப்புக்கே லேட் ஆகிடுது. இன்னைக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு ஏறி வேலைக்கு கிளம்பணும். அவசரமாக வேலையை பார்க்குறோம். சீக்கிரம் ஒரு அரிசி போட்டேன். பயிரை குக்கரில் போட்டேன். எடுத்தாந்து சாம்பார் வச்சுட்டு இட்லியை சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ரெடியாக சுத்தமாக வெட்டி போச்சு. மணி 7:30 ஆயிடுது. சீக்கிரம் மணி ஆகுது. சாம்பார் வைப்பேன். குக்கரில் பயிர் 4 விசில் 3 விசில் மேலே வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அங்கே நமக்கு செட் ஆகாது. இதுதான் ஈஸி. அது காலங்காலமாக இங்கேயே எரி போட்டு மழை வந்தால் மட்டும்தான் அங்கே ஆகிறது. இதுதான் ஈஸியாக ஆகிற வேலை. இது பூண்டை ஊசி வச்சுட்டே 10 ரூபா அப்பளம் வாங்கிடுவேன். ஊசி வச்சுட்டு தொட்டுக்கல சாப்பிட முடியாது. அதுக்கு அப்பளம் அந்த அப்பளம்லாம் ஆகி போச்சு. கடைக்கு போனால் வாங்கிட்டு வந்தால் தான். சோறு வடிச்சிட்டு சாம்பார் வச்சுட்டு இட்லி சுட்டு வச்சு கிளம்புற ஒரு வேலைக்கு தூங்கிட்டு என்ன பண்ணுறது. அப்புறம் வேலை தான் ஏந்திருப்பான். ஒன்று அங்கே ஒன்று போட்டுன வேலை ஆயிடுச்சுங்களா ஏறி வேலை தூங்கிட்டேன். என்ன பண்ணுறது? ஆயிடும் 5 மணி ஆகும். இந்த பூண்டு வச்சுட்டு பாயில் வச்சுக்கிட்டா அப்பெல்லாம் ஏமாத்துறான். உரிக்கணும். 5 ரூபா போட்டுக்குது. எவ்வளோ மேலே ஒரு 12 ரூபா. எல்லாம் எம்ஆர்பி 5 ரூபா போட்டுருக்கோம். இவ்வளோதான் ஊற்றலான்னு பார்த்தேன். சரி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக இட்லி வந்துடும். அப்புறம் என் கேஷை வேஸ்ட்டு ஆய கட்டணும். அது மழை நாளில் ஆகிறது. சரி இதில் ஊற்றிக்கலான்னு எடுத்து வந்துட்டேன். மழை கடை வந்தாக்கா அது ஆபத்துக்கு வரும். வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கேஷ் தான் வாங்கி வச்சுக்கிறோம். 2 இருந்தாலும் பரவாயில்ல. மாற்றி வாங்கிக்கலாம். இன்னொன்று வாங்குன்ற நீ வாங்காதக்கிற. எப்போ தான் வாங்க போகிறது இல்லை. வாங்க காய்ச்சி யோசிச்சு வாங்க. அதான் அவ்வளோதான். சின்ன இட்லி குண்டா ஒன்று வாங்கணும். இது பெரிய இட்லி குண்டா வாங்கி சுட்டாவாது. 2 பேருக்கு ஒரு சுடுறதுக்கு 10 இட்லி 12 இட்லி சுடுவான். அதுக்கு 2 பெரிய இட்லி குண்டா எனக்கு ஒரு சின்ன இட்லி குண்டா வாங்கிடுமா. கடைக்கு போனால் அதுதான் முன்ன வாங்கணும். அப்பளம் பொரிச்சிட்டே அதில் சாம்பார் அப்பளம் செய்ய போகிறப்ப ஏன்னா வேறு குண்டா வச்சுன்னா குண்டால அப்பளம் பொரிக்க முடியாது. அதுக்கு
இதுதான் ஒரு வழியாக வானல்ல வச்சு வானல்ல ம் ம் போட்டுட்டா ம் சீக்கிரமாக போயிட்டு எடுத்து வச்சுக்குமா ம் எண்ணெய் ரொம்ப சூடெல்லாம் இருக்குல்ல கடு போட்டுக்கிறேன் கடை கடை கடந்து வெடிக்க போயிருக்கு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா பூண்டு போட்டு சாம்பார் அனுப்பிச்சிடும் அப்போலாம் அப்பம் டேஸ்ட்டில் உள்ள வச்சுக்கலாமா அதே இல்லை ஒரு பேப்பரில் போட்டு ஊற்றிக்கலாம் சுத்தமாக ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப கடை 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 வேலை ஆகும் பாதி மூடி போட போதுமா? பாதி பண்ண போதும் பெருங்காயம் போட்டுக்கிட்டா பாதி போட்டோம். போடுங்க போடுங்க. போட்டு பெருங்காயம் போட்டுக்கணும் ம் ம் போட்டா இருக்குது பூராத்தையும் போட்டுக்கணும். சாம்பார்னா பெருங்காயம் போடணும் அப்பதான் அது. தக்காளி போட்டுக்கணும் தக்காளி கருப்பட்டி போட்டுக்கணும் கொஞ்சம் அப்புறம் போட்டுக்கணும். பாதி உப்பு போட்டா ம் ஞாபகமாக சொல்லி பாதி உப்பு அப்புறம் போடுறேன். ஏன்னா அப்பதான் தக்காளிலாம் வதங்கணும். ம் சரி. ம் ஒரு 100 பயிர் அளவுக்கு போட்டுக்கிறேன். ம் குக்கரில் வச்சுட்டா ம் லைட்டாக மசிஞ்சா போதும். ம் அது விட்டு ஊற்றிக்கணும். மிளகாத்தூள் ம் நம்ம வீட்டு மிளகாத்தூள் ம் 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ம் சரி மீதி இப்போ புளி கரைச்சலில் போட்டுக்கலாம். ம் சாம்பார் பொடி சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு ம் கொதி வந்துட்டு ம் புளி கரைச்சி கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். கட்ட 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 கண்ணு இருக்குது. அதில் உப்பும் போட்டுக்கணும் பத்தாத்துக்கு. சியாம வேகமாக எரியுது அடுப்பு. ஒரு கொதி இருந்துட்டு 4 கொதி வந்துட்டு சாம்பார். ஓவரா தீஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்கும். தீஞ்சு வரணும். ஒரு காலம் முடிஞ்சு தேய்ச்சி கீரை போட்டுக்கலாம். ஒரு பொடிக்கீரை தான் அது போதும். கீரை சாம்பார் ரெடி. முருங்கைக்கீரை சாம்பார். சாப்பாடு ஆக்கி வச்சுக்கிறேன். ம் ம் அப்பெல்லாம் பொரிச்சு வச்சுக்கிறேன். இப்போ மதியம் சாப்பாடு சாப்பிட ம் நான் கிளம்புறேன். சரி. இப்போ வந்து இட்லி தான் காலையில். ஆமாம் அல்ல இட்லியா மதியம் கீரை சாம்பார். ஆமாம் முருங்கைக்கீரை சாம்பார் ம் அப்பளம் பொரியல். ஸ்ரீ யாசி கிரேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய். பாய் பாய்.